வணக்கம். இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் ஒருபோதும் நாடாளுமன்றத்தினுடைய கதவுகள் போராட்டக்காரர்களை பார்த்து பயந்து மூடியது கிடையாது. இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்ட போது மோடியினுடைய அமித்ஷாவினுடைய காவல்துறை பயந்து நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை மூடியிருக்கிறார்கள். முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருங்க. ज्यादा ये ले बाहर लाओ नहीं चलते रहे बनाते रहे मैं हूँ साथ में हेलो हाँ देखिए मेरे पास सर नेट ही नहीं चल रहा है यहाँ पर तो कैसे बना दे रहा हूँ को चिप दे मैं चिप ला रहा हूँ ऋषभ मैं ऋषभ से चिप ले रहा हूँ ये पकड़ो माइक पकड़ो माइक पकड़ो माइक दे और चिप दे ऋषभ को बुलाइयो दे मेरे को दे वो ताला मार लेने पहले ताला मार लेने अरे धुआ भाई पीछे आ जाओ. हेलो अरे यार ताला लॉक अरे पीछे आ जाओ तू जाना. और यहाँ पर दूसरी है संसद भवन के भीतर छात्र घुस न जाए, लिहाजा यहाँ पे सुरक्षा व्यवस्था मुस्तैद की जा रही है. यहाँ पर देखिए मुख्य गेट ये है संसद भवन का और मंत्री तमाम प्रधानमंत्री का भी यही गेट है. प्रधानमंत्री यही से एंटर करते हैं, लेकिन इस वक्त यहाँ पे ताला लगा दिया गया है. மோடி அமித்ஷாவினுடைய காவல்துறை கைகளில் எந்திர துப்பாக்கிகளோடு குண்டுகளோடு பல்வேறு ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். மறுமுனையில் அம்பேத்கருடைய படத்தையும் காந்தியினுடைய படத்தையும் வைத்து இந்திய இளைஞர்கள் மோடி அமித்ஷாவினுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னன்னா, ஏதாவது ஒரு இளைஞன் அத்துமீறி ஒருவேளை நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை துப்பாக்கியால் சுடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு விஷுவலாக வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்து ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சிறு பொறியாக ஆரம்பிக்கப்பட்ட கரப்பான் பூச்சி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இன்றைக்கு மோடி அமித்ஷாவுடைய அரசியல் வரலாற்றை முகத்திரையை கிழிக்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஒரு முறையா ரெண்டு முறையா 68 முறை மோடி அமித்ஷாவுடைய ஆட்சியில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க, 68 முறை. 68 ஒரு வாட்டி நடக்குது, திரும்ப நடக்குது, திரும்ப நடக்குது, திரும்ப நடக்குது. என்ன இது? 2014 நாங்கள் வந்த வல்லரசாவுன்னு சொல்லி வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. 68 முறை நம்முடைய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன தெரியுமா, மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதற்கு பாஜகவினுடைய ஜே.பி. நட்டா தயாராகிறார் என்கிற செய்தி வருகிறது. அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகலை. ஏன்னா போராட்டம் தீவிரமடையுது. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த ஒரு இளைஞனை வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞனை வந்து காவல்துறை சரமாரியாக அடிக்கிறாங்க. அவன் அசையவே இல்லைங்க. அவன் இந்த இளைஞர்களுக்காக நிற்கிறான், வருங்கால இந்தியாவிற்காக நிற்கிறான். அவனுக்கு அந்த அடியெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை. அவன் துணிச்சலாக நின்று அதை வாங்கி கொண்டிருக்கிறான். இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். மோடி அமித்ஷாவுடைய காவல்துறை காட்டும் ராண்டித்தனமாக உண்மையில கையில் ஒரு மொபைல் வச்சிருக்கிறான் அந்த பையன். அவனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அசையாமல் நிற்கிறான். இப்போது என்ன நடந்திருக்கு தெரியுமா, தர்மேந்திர பிரதான அமித்ஷா அழைக்கிறார். எப்பா ஓடி வந்துரு, நீ ராஜினாமா செஞ்சிரு, வேற வழி இல்லை, மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நடுங்கி போன மோடி அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானை உடனடியாக சந்திப்பதற்கு வருமாறு சொல்லி இருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேங்க, இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசினாங்க இது தொடர்பாக. என்ன பேசினாங்க, அதாவது இராணுவமே நீட் தேர்வுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. அவ்வளவு இராணுவமே பாதுகாப்பு கொடுக்குற அந்த நீட் தேர்வுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அளவில் சிக்கல் வருது, எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது? இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதை முன்வைக்கிறாங்க, ஏப்பா நீட் தேர்வு அதில் இத்தனை பேர் செத்துருக்கிறான்,
இத்தனை வருடங்களில் இத்தனை பேர் செத்துருக்கிறான், அவங்களுக்கு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடு. தர்மேந்திர பிரதான் இந்த பொறுப்பேற்று, ஆமாம் எங்களால் இதை சிறப்பாக செய்ய முடியல, அதற்கு பொறுப்பேற்று நான் அவரை பதவி விலக வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பதவி விலகிப்போம், முடிஞ்சால் மோடி ராஜினாமா செஞ்சால் நல்லது. இது இந்திய மக்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல், என்னப்பா நீ ஜந்தர் மந்தரில் ஒரு 25 நாளாக பண்ணிகிட்டு இருக்கிற, நீ பெருசாக என்ன பண்ணுவ? ஆனால் இன்றைக்கு அமித்ஷாவே தர்மேந்திர பிரதானை கூப்பிட்டு, எப்பா ஏதோ நடக்க போது போல இருக்குது, மாணவர்களெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, இப்படியே போனால் நம்ம எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான், நீ தயவு செஞ்சு ராஜினாமா செய் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அமித்ஷா தர்மேந்திர பிரதான் சந்திக்க போகிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இளைஞர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் கொள்ளை இல்லையா, அந்த கோயிலில் கொள்ளையடித்ததுக்கே இந்த நேரத்தில் மோடி ராஜினாமா செஞ்சு வீட்டுக்கு போய் வந்திருக்கணும். ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறாரா பாருங்களேன். இவ்வளவு பெரிய கோயில், அந்த கோயிலை வச்சு தான் அரசியல் அதிகாரத்துக்கே வந்தாங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும், நான் தான் கட்டுறேன்னு சொன்னார், நான் வந்த பிறகு அயோத்தி ராமர் கோயில் வந்துருச்சுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணி வாக்கு வாங்கி அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்தாச்சு. சரி, அந்த கோயிலை பெரிய கொள்ளையை அடிச்சிருக்காங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல். உங்களுடைய தொடர்புடைய நீங்கள் தானே நியமித்த ஆட்கள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் இதுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அல்லவா? இப்போ பொறுப்பேற்று ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? நீட்டில் எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டிருக்கா, பொறுப்பேற்று ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியலை மோடியால். ஒரு தேர்வை சரியாக இந்தியாவில் நடத்த முடியாத ஆள் தான் விஸ்வகுரு. 61 இன்ச்சு அது இதுன்னு இன்றைக்கி பாருங்கள், போராட்டக்காரர்களின் மீது கண்ணீர் புகை குண்டு வீசி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அகிம்சா வழியில் போகிற, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அவர்களுடைய கைகளில் காந்திஜியினுடைய புகைப்படம் இருக்கிறது, அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கிறது, அதை வைத்து தான் அவர்கள் போராடுகிறார்கள். இங்கே எதிர்முனையில் மோடி அமித்ஷாவுடைய போலீஸ்காரன் கையில் என்ன இருக்குது? ஆனால் அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் வருங்கால இந்தியாவிற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவே இளைஞர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இந்த சாதாரணமான கரப்பான் பூச்சி கூட்டம் என்று எள்ளல் அடித்தீர்கள் அல்லவா, அவர்களை கிண்டல் அடித்தீர்கள் அல்லவா, அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நினைத்ததை முடிப்பார்கள். இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறும். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்திய இளைஞர்களுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.